எடப்பாடி கேட்கிறார், கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் காப்பாற்றவில்லை, பச்சை பொய் சொல்கிறார். ஆமாம், தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தோம், 404 முடிச்சிட்டோம். மீதி 37 மத்திய சர்க்காருடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சொல்லாததை 48 செய்திருக்கிறோம். கூட்டு கழித்து பார்த்தால் நாங்கள் சொன்ன 500 தலைவர் தளபதி தேர்தல் அறிக்கையில் சொன்ன 505 செய்து முடித்து காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். எடப்பாடியால் இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அவரால் காப்பாற்றிக்க முடியல. அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். இப்போ நாம் எடுத்தோம் எஸ்ஐஆர், ஒவ்வொரு வீடாக போய் டெத்து எத்தனி, ஷிஃப்டட் எத்தனி, டபுள் என்ட்ரி எத்தனி அப்படின்னு எடுக்கிறல்ல. அதே மாதிரி இப்போது ஏடிஎம்கேல நம்முடைய எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார். அது எத்தனைன்னா டெத்து எத்தனி, அதுக்கடுத்து ஷிஃப்டட், இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு எத்தனை போடுறாங்க, அது ஒரு கணக்கு. டபுள் என்ட்ரி, டபுள் மைண்டில் இருக்கிறவங்க இங்கே போகலாமா அங்கே போகலாமா. ஆனால் நாங்கள் எடுக்கிற லிஸ்ட்டு உண்மையான வாக்காளர்கள் இருக்கிற லிஸ்ட். யாரையும் நான் முதல்ல சொன்னதை போல் யாரையும் தாக்கி பேசவே முடியல. டபுள் என்ட்ரியில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆள் கூட இருப்பாரா என்னன்றது எனக்கு தெரியல. இந்த உள்ளூருக்காரர் இருப்பார், ஏன்னா அவர் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிறார். மௌனம். செங்கோட்டையனுக்கு பிறகு யார் போவாங்க யார் வருவாங்கன்னு அவருக்கே தெரியல. அவரே சேர் கூட்டம் முடிஞ்சவொன்னு திரும்பி பார்க்குறாரா, திரும்பி வருகிறார். கூட்டத்துக்கு அவைத்தலைவரே நேற்று காணும், கூட்டத்தினுடைய அவைத்தலைவரே நேற்று காணும். இது போல அவருடைய கட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம் மீது அவரால் எந்த பழியும் சொல்ல முடியல. போகிற இடத்தெல்லாம் திமுகவுக்கு செல்வாங்க. இன்றைக்கு திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை வாழ வைக்க முடியாது. மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். டெல்லியில் அமித்ஷா பேசுகிறார், அடுத்து தமிழ்நாடு தான் எங்கள் டார்கெட் என்று. நான் இந்த கூட்டத்தில் இருந்து சொல்கிறேன், திமுக துவக்கப்பட்ட இந்த ராயபுரம் பகுதியில் இருந்து சொல்கிறேன், 1000 அமித்ஷா பிறந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இது பீகார் இல்லை, இது மகாராஷ்டிரா இல்லை. டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் சில நீதிபதிகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அராஜகத்தில் ஈடுபடலாம் என்று கருதுகிறார்கள். முருகனுடைய பெயராலே ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. மதத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் திமுக ஒழித்து விட வேண்டும் நினைக்காதீங்க. நீங்கள் மதத்தின் பெயரால் இன்னைக்கு RSS தலைவர் சொல்கிறார், தமிழ்நாட்டிலே இந்த திருப்பரங்குன்றத்தை வைத்து திமுகவுக்கு கல்லறை கட்டுவோன்னு பேசுகிறான். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா? தீபம் ஏற்ற வேண்டும் என்றது இல்லை. தமிழ்நாடு பூரா இருக்க எல்லா கோயிலுடைய தீபத்தையும் திமுக காரை ஏற்றிருக்கிறான். திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றியது நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அது திருப்பரங்குன்றத்தில் மட்டும் வேண்டுமென்றே ஒரு மசூதிக்கு பக்கத்தில் போய் கலவரத்தை உருவாக்கி அதனால் மத சண்டை ஏற்படுத்தினால் இந்த ஆட்சியை கலைத்து விடலாம். இந்த காட்சிக்கு இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கலவரத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள்.